மதுரையில் கொடூரமான முறையில் இரட்டை கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரை திருமங்கலம் அருகே கூடக்கோயில் காவல் நிலைய சாரகத்துக்குட்பட்ட கொம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி பெருமாள் மகன் சதீஷ்குமார் இவர் கட்டட வேலையை செய்து வருகிறார். இந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த அழகுமலை என்பவரின் மகள் மகாலட்சுமியை பல வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே சமயத்தில் மகாலட்சுமிக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றொருவருடன் திருமணம் நடைபெற்று ஒரு வாரமே வாழ்ந்த நிலையில் அவர் விவாகரத்து வாங்கி கொண்டு பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் சதீஷும் மகாலட்சுமியும் அடிக்கடி போனில் பேசி தனது காதலை தொடர்ந்து வந்துள்ளனர். இது தொடர்பாக மகாலட்சுமியின் தம்பி பிரவீன்குமார் இருவரையும் கண்டித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு சதீஷ்குமார் வேலை முடித்துவிட்டு கொம்பாடியில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்லும் வழியில் பிரவீன்குமார் அவர் கண்ணில் மிளகாய் பொடி தூவி அரிவாளால் வெட்டி தலையை துண்டாக்கியுள்ளார். இது தலையை துண்டாக்கி அங்குள்ள அந்த ஊரில் உள்ள நாடக மேடையில் வைத்தது மட்டுமின்றி ஆத்திரம் அடங்காத அந்த பிரவீன்குமார் தனது வீட்டிற்கு சென்று அக்காவையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் இருவரும் படுகாயம் அடைந்த நிலையில் அதை தடுக்க வந்த மகாலட்சுமியின் தாயார் கையிலும் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சதீஷ்குமாரின் அண்ணன் முத்துக்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கூடக்கோயில் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் 2 தனிப்படை அமைத்து பிரவீன்குமாரை பிடிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்து வந்த நிலையில் பிரவீன்குமாரை இன்று காலையில் கைது செய்து தற்போது கூடக்கோயில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இரட்டை கொலையானது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கூடக்கோயில் சமூகம் முழுவதுமே பெரும் பதட்டமான சூழ்நிலை இருப்பதால் போலீசார் அந்த சம்பவ இடத்துல குவிக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று இரவு இந்த காதல் வெவ்வேறு சமூகத்தில் சேர்ந்தவர்கள் காதல் தொடர்பாக இந்த இரட்டை கொலை சம்பவம் நடந்த சம்பவம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூங்குழலி, நன்றி சுபாஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.